இந்த கதை எனக்கு முதல் கதை என்பதால் பிழை இருக்கும். குறை இருந்தால் கமெண்டில் சொல்லவும். இந்த கதை சித்தி என்னை பெண்ணாக மாற்றி என்னை ஒழுகவிட்ட நிகழ்வு கதையாக எழுதியிருக்கிறேன். இது முழுக்க கற்பனையே. இதில் யாரு பெயரையும் சொல்லியிருக்க மாட்டேன். இந்த கதை நடக்கும் போது எனக்கு 22 வயது இருக்கும். நான் பார்ப்பதற்கு மாநிலத்தில் இருப்பேன். நான் படிப்பில் சுமார் தான், வெளியே அதிகம் பேச மாட்டேன். வீடு விட்டால் காலேஜ், காலேஜ் விட்டால் வீடு என்று நான் இருப்பேன். பெண்களிடம் அதிகம் பேச மாட்டேன். இப்பொழுது என் கதையின் நாயகி சித்தி பற்றி இதோ ஒரு கண்ணோட்டம். அவளை நான் காலேஜ் முதலாம் ஆண்டு படிக்கும் போது பார்த்தேன். அப்போது அவள் எனக்கு சித்தி என்று தெரியாது. பார்ப்பதற்கு ஒளியாக மற்றும் மாநிலத்தில் இருப்பாள். அவள் வயது 26 இருக்கும். அவளை ஊருக்குள் அடாவடி பெண் என்று பெயர் பெற்றவள். காரணம், ஊரில் உள்ள பெண்கள் இடையே நடக்கும் சண்டையில் இவளை மிஞ்ச ஆள் இல்லை. அவள் பெற்றோர் அவளுக்கு உடனடியா கல்யாண ஏற்பாடு செய்து அவளை இந்த ஊரை விட்டு அனுப்பி வைத்தனர். பிறகு 2 ஆண்டு கழித்து ஒரு இரவு வரும் நேரம். அப்போது எங்கள் தெருவுக்குள் ஒரு கார் வந்தது. நான் அந்த காட்சியை எங்கள் வீட்டு மாடியிலிருந்து பார்த்து கொண்டு இருந்தேன். காரில் இருந்து ஒரு பெண் இறங்கி வீட்டுக்குள் அவசரமாக சென்றாள். பின்னாடியே ஒருவர் பையுடன் பின்னாடியே சென்றார். சிறிது நேரம் கழித்து அவர் மட்டும் காரில் ஏறி சென்றார். பின் நான் வீட்டுக்குள் வந்து தூங்கிவிட்டேன். காலை ஒரு 8 மணிக்கு நான் எழுந்திருக்கும் போது 2 பெண்கள் பேசும் சத்தம் கேட்டது. நான் தூக்கக்கலகத்தில் வீட்டு வெளியே இருக்கும் பாத்ரூம்க்கு லுங்கியுடன் சென்று கொண்டு இருந்தேன். அப்போது யாரோ சோபாவில் இருப்பது போல தோன்றியது. அதை பார்க்காமல் நான் பாத்ரூம்க்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கும் போது கொண்டு இருப்பதை பார்த்து எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. காரணம், யாரு சோபாவில் உட்கார்ந்து இருப்பார்கள் என்று ஒரு பயம். பின் அவர்கள் சென்ற பிறகு நான் பாத்ரூமை விட்டு வெளியே வந்து என் அம்மா என்னை அழைத்து, இன்று நாம் கோவிலுக்கு செல்ல வேண்டும், அதுக்கு தயாராக வேண்டும் என்று விட்டு வேலை பார்த்து கொண்டே சொல்ல, நானும் அப்படியே சரி என்று கூற, பேச்சுவாக்கில் காலையில யாரு வீட்டுக்கு வந்தது என்று கேட்க, அம்மா கூறினாள், அதுவா, அந்த அடாவடி பொண்ணு தாண்டா. அவள் புருஷனுக்கும் இவளுக்கும் சண்டையாம். இங்க அவ அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா. அவள் உனக்கு சித்தி முறை வேண்டும். இன்று அவளும் நாமெல்லோட கோவிலுக்கு வரா, சரியா என்று கூற, எனக்கு பயம் கலந்த அதிர்ச்சி இருந்தது. அதை வெளியே காட்டிக் கொள்ளாமல் கோவிலுக்கு கிளம்ப ரூம்க்கு சென்றேன். எனக்கு ஒரே அவமானமாக இருந்தது. சித்தி என்னை அப்படி பார்த்திருப்பாருங்களோ என்று பயம். சரி, பார்த்து கொள்ளலாம் என்று கோவிலுக்கு கிளம்ப தயாராகிக் கொண்டு இருந்தேன். பின் நான் தயாராகிவிட்டு என் அம்மா வரும் வர வெளியே காத்து கொண்டு இருந்தேன். அப்போது ஒரு பெண் வந்து என்னிடம், அம்மா இன்னும் வரலையா என்று கேட்க, நான் இருங்க வருவாங்க என்றேன். அவள் அப்படியே எங்கள் வீட்டு படிக்கட்டில் உட்கார்ந்து கொண்டு இருந்தாள். நான், யாரு நீங்க என்று கேட்க செல்லும்போது அவள், அக்கா இன்னுமா கவும்பிட்டு இருக்கா என்று சத்தம் போட்டு கேட்க, எனக்கு அப்போது தான் தெரிந்தது இவள் தான் என் சித்தி என்று. நான் எதுவும் கூறாமல் வேடிக்கை பார்த்திப்பது போல் நடித்து கொண்டு இருந்தேன். அதை அவள் பார்த்து முறைத்து கொண்டே வாய்க்குள் முனங்கிக் கொண்டு இருந்தாள். அப்படியே சத்தம் போட்டு என் அம்மாவை அழைத்தாள். எனக்கு பயம் வந்தது. அப்போது என் அம்மா வந்து, வாங்க போலாம், டிரஸ் மாத்திட்டு வர நேரம் ஆகிருச்சு சாரி என்று கூற, அவள் என் அம்மாவிடம், யாரு இது அக்கா? காலையில வீட்டுக்குள்ள வந்தான், இப்ப வீட்டு வாசல இருக்கான் என உங்க சொந்தக்கார பையனா என கேட்ட. அம்மா சொன்னால், இவன் என்னுடைய மகன், வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கான். அவளும் சிரித்துக்கொண்டு, அப்படியா என்றாள். எனக்கும் அவமானமாக இருந்தது. நான் அப்படியே பஸ் ஸ்டாப் முன்னாடி நடந்து சென்று கொண்டு இருந்தேன். பின்னாடி அவர்கள் பேசி சிரித்து கொண்டு வந்தார்கள். எனக்கும் கோபம் வந்து இவளை ஏதாவது செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டு இருக்க, அவர்கள் வர பஸ் வர சரியாக இருந்தது. அவர்கள் இருவரும் முன்னாடி உட்கார்ந்து பேசிக்கொண்டு வந்தனர். நான் கடைசி சீட்டில் உட்கார்ந்து கொண்டு திட்டம் போட்டு கொண்டு இருந்தேன். பின் நாங்கள் இறங்கும் நிறுத்தம் வந்தது.
நான் ரன்னிங்கில் இறங்கி என் அம்மாவை இறக்கி விட செல்ல. காரணம் அது மிகவும் பள்ளமான இடம். பின் அவளும் ஏன் கைப்பிடித்து இறங்க. என் அம்மா முன்னாடியும் நான் கடைசிலையும் நடுவில் அவளும் இருந்தோம். அப்போது சாமிக்கு ஆர்த்தி எடுக்கும் போது எல்லாரும் கையை தூக்கும் போது என் அம்மா என்னை திட்டியபடியே திருநீறு வைத்துவிட்டு சென்றாள். அவள் வந்து என்னிடம், ஏண்டா பாக்குற, என் கை சைஸ் கூட இல்ல, நீ எல்லாம் என்னனை தொடுறையா, உனக்கு இருக்கு சொல்லி எனக்கு குங்குமம் வச்சிட்டு போனாள். எனக்கு அப்போது புரியல. அப்படியே சென்று பஸ் ஸ்டாப் போய் பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு ஒன்னுக்கு வருவது போல இருக்க. பஸ் ஸ்டாப்பில் இருந்து தள்ளி ஒரு முட்காடு இருந்துச்சு. ஒன்னுக்கு போகும்போது ஒரு கை வந்து நான் யாரு என்று திரும்பி பார்க்க அவள் வந்து, ஏண்டா தனியா வந்து இருக்கையே என்று சொல்லி. எனக்கு வழியும் கோபம் வந்து, சித்தி ஏன் இப்படி பண்ணீங்க, எனக்கு வலிக்குது என்றதும் அவள் போடா பொட்ட என்று சொல்லி அப்படியே சென்று விட்டாள். எனக்கு வழி குறைத்த பிறகு பஸ் ஸ்டாப் வந்தேன். அப்போது பஸ் கரெக்டா வந்துச்சு. எனக்கு ஒரு போன் வந்து பேசிக்கொண்டே பஸ் ஸ்டாப்பில் இருந்தேன். அவர்கள் இருவரும் வீட்டுக்கு சென்றுவிட்டனர். அது மதிய வேலை என்பதால் யாரும் ஊரில் இல்லை. நான் ஜூஸ் குடித்து மெதுவாக வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். பிறகு வீட்டுக்கு வந்ததும் பெண்கள் இருவரும் ரூம்குள்ள இருக்கிற சத்தம் கேட்டு இருந்துச்சு. நான் அப்படியே ரூம்க்கு போய் டிரஸ் மாத்தும் போது இன்னைக்கு நடந்த சம்பவம் எனக்குள் ஓட்டிக்கொண்டு இருக்க நான் அப்படியே தூங்கிட்டேன். ஒரு 2 மணி இருக்கும். என் ரூம்ல யாரோ வந்து என்னை எழுப்பி, தம்பி போய் வாழைப்பழம் வாங்கிட்டு வாடா. யாரு என்று பார்த்தால் என் அம்மா. சரியென்று சொல்லி நான் அரைத்தூக்கத்தில் சென்று போய் வாங்கிக் கொண்டு என் அம்மா கதவை தட்டி, நீங்கள் கேட்ட பழம், சரி டேபிள் வச்சுட்டு போ என்றாள். எனக்கு ஒரே யோசனையா இருந்துச்சு. சரி என்று நான் கிச்சன்ல போய் ஒழிஞ்சுக்கிட்டேன். அப்போது நான் பார்த்த காட்சி என்னால நம்ப முடியல. என் அம்மா வந்து பழம் எடுத்து சென்றாள். எனக்கும் ஒன்னும் புரியல. அப்போது என் சித்தி சத்தம் கேட்டேன், சீக்கிரம் வா அக்கா. அதுக்கு என் அம்மா, இருடி என் பையன் எந்திரிக்க போறான், மெதுவா பேசு என்று பழத்தை எடுத்து கொண்டு உள்ளே சென்றாள். எனக்கும் ஒன்னும் புரியாம அவர்கள் என்ன பேசுவார்கள் என்று ரூமில் காது வைத்து ஓட்டு கேட்டேன். என் சித்திக்கு என் அம்மா தான் ரொம்ப பிடிக்கும் போல. இருவரும் பேசும்போது ஒரு விஷயம் நன்றாக புரிந்தது. என் சித்தி பல பெண்களுடன் தொடர்பு இருந்ததால் தான். அவள் பெற்றோர் அவளுக்கு அவசர திருமணம் செய்து வைத்து அவளை இந்த ஊரை விட்டு அனுப்பி வைத்துள்ளனர். நான் உள்ள என்ன பண்றாங்கன்னு பார்க்க ஆசையா இருந்துச்சு. விட்டு பின்புறம் சென்று ஜன்னல் வழிய சின்ன ஓட்டையில பார்த்தேன்.